வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடலப்பருப்பு புட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து அதை வாஷ் பண்ணிட்டு ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகவே கிரைண்ட் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன கற்றாழை போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சிடலாம். இட்லி குண்டால் நம்ம தண்ணி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இதை எடுத்து வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். நம்ம கையிலேயே தூள் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக வராது. இந்த மாதிரி ஜாரில் போட்டு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். வந்த பிறகு ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய்க்கு நல்லா காஞ்ச பிறகு நம்ம முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு எடுத்துகிட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க இந்த கடலப்பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடலப்பருப்பு புட்டு ரெடி. நம்ம சன்னுக்கு கொடுத்து பார்க்கலாம். இவர் தட்டு கீழே வச்சா தான் எடுத்து சாப்பிடுவார். கையில் மடி மேலே வச்சா கீழே தள்ளி விட்ருவார். பார்த்தோன்னே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணார். பரவாயில்ல, அவருக்கு பிடிச்சிருச்சு. அவரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு மொத்தமாக 8 பல்லு தான் வந்திருக்கு. மசால் வடைலாம் கொடுத்தா இவர் சாப்பிட மாட்டார். அதனால தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னே சாப்பிட்டாரு. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.